அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதியவருக்கு LCO வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற திங்கள் மனு நாளில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதியவர்களுக்கு ELO வழங்குவதை தடுக்க கோரியும், வாடிக்கையாளர்களுக்கு அரசு பாக்ஸ் இல்லாததால் தனியார் பாக்ஸ்களை வழங்கி வந்த நிலையில் அதை எடுத்துவிட்டு அரசு பாக்ஸ் போட வேண்டும் என நிர்பந்தத்தை தடுக்க என குறிப்பிடப்பட்டு இருந்தது. 2011ஆம் ஆண்டு அரசு கேபிள் டிவி துவங்கப்பட்டு கடைகோடி ஆபரேட்டர்கள் அனைவரும் ஒரு கொடையின் கீழே சிக்னல் கொடுத்து வந்தோம். இந்த சேவை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மேலாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் தொழிலுடைய வளர்ச்சி மாற்றத்துக்காக டிஜிட்டலைசேஷன் ஆகும்போது MIB மினிஸ்டர் ஆஃப் பிராட்காஸ்டிங் டிஜிட்டலைசேஷன் செட்டாப் பாக்ஸ் போட்டு தான் வாடிக்கையாளருக்கு வழங்கணும். நாங்கள் அந்த நேரத்தில் செட்டாப் பாக்ஸ் கிடைக்காதனால நாங்கள் ப்ரைவேட் கம்பெனி நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நாங்கள் நாடுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மோனாப்பொலி கம்பெனி ஏர்டெல், ஜியோ போன்ற கம்பெனி DTH டைரெக்டாக DTH மூலமா இணைப்பு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எங்களுக்கு அந்த ஆப்ரேட்டர் 100 கனெக்ஷன் 30லேருந்து 70 கனெக்ஷன் எங்களால் செக்யூர் பண்ண முடிஞ்சது. அதனால் இப்போ நாங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தொழிற்சங்கமாக தான் இதை பண்ணி வச்சு இந்த கஸ்டமரை பாதுகாத்து வரோம். இப்போ அரசு கேபிள் செட்டாப் பாக்ஸ் தரணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனையை புதிய ஆப்ரேட்டருக்கு வழங்கக்கூடாது, இருக்கிற ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம். இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த இது செட்டாப் பாக்ஸ் எங்களுக்கு சேனல்ஸ்லாம் உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் இதுக்கு தொடர்ந்து கொண்டாட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று உத்தரவாதம் தான். விநாயகம், மாவட்ட செயலர், தமிழக கேபிள் பொதுநல சங்கம், ராணிப்பேட்டை மாவட்டம். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட தலைநகரங்களில் தமிழக கேபிள் பொதுநல சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கை மனு எல்லா மாவட்ட தலைநகரங்களும் கொடுத்துருக்கோம்.